கடகராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் கடம்பத்தூர், திருக்கச்சூர், திருவான்மியூர், திருத்துறைப்பூண்டி, திருவிசைநல்லூர் கற்கடேஸ்வரர் திருக்கோவில். கர்க்கடக மகரிஷின்னு அப்படி அவர் அங்கே இருந்ததுனால அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் அந்த ஈசனுக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை விட ஒரு அற்புதமான ஒரு ரகசியமான தகவல் உங்களுக்கு இதில் தரேன். எல்லாரும் கடக ராசிக்கு பரிகாரங்கள் சொல்கிறாங்க, ஆனால் அதற்கு ஒரு ரகசிய பரிகாரம். ஓட்டுடன் கூடிய பழங்கள் நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், தோஷங்கள் அதெல்லாம் போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார், அது என்ன? ஓட்டுடன் பழம், விளாம்பழம், தேங்காய், இந்த சங்கு, நண்டு உங்களுக்கு மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இதிகாசத்தில் பார்த்தீங்கன்னா பீமன் மிக அற்புதமான யோகங்கள் செய்யக்கூடியவன். அவன் செய்கிற அந்த யோகத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஜல கற்கட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை அவர் செய்வார். பீமன் அவனுடைய உடம்பு முழுவதும் நண்டுகளை கட்டிக்கிட்டு அந்த கடலில் போய் நின்று அந்த தண்ணிக்குள்ளே நின்று யோகம் செய்வாப்புல. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்துருப்பீங்களே, அந்த யோகங்கள் எப்போ அந்த நண்டுகள்லாம் செய்யும் அப்படின்னு அந்த காலகட்டம் தெரியும் இல்லைங்களா? அதை அறிந்தவன் பீமன், அந்த யோகத்தை புரிந்தவன் பீமன், அந்த ரகசியத்தை தெரிந்தவன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உடம்பு முழுவதும் நண்டுகளை கட்டிக்கிட்டு அந்த மிருகங்கள் எப்போ யோகம் செய்யும் காலத்தையே அந்த காலத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதிபலசாலியாக கிரகங்களுடைய தாக்கத்தை போகக்கூடிய ரகசியத்தை அறிந்தவன். அதற்கு பேரே ஜல கற்கட யோகம் அப்படின்ற அந்த யோகம் பண்ணக்கூடியவன். தாந்திரிகமான ஒரே ஆள் பீமன் ஒருவனே. ஆகவே நிறைய நம்ம பரிகாரங்கள் பார்க்கும்போது ஆன்மீகத்தில் நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ராமாயணம், மகாபாரதம், அவர்களெல்லாம் எப்படி எளிமையான சில பரிகாரங்களை செஞ்சு எப்படி அவங்க ஜெயித்தாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருந்தார்கள், இந்த ரகசியத்தை எல்லாம் வாலி சுக்ரீவனுடைய இனங்கள் தெரிந்து அவைகளும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாயில்லா ஜீவன்கள் கூட தன்னுடைய உணவை ஒரு நாள் சாப்பிடாம அந்த நாளில் விரதம் இருந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வாழ்ந்திருக்காங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.